கலைஞர் எப்பவுமே எல்லா கட்சியிலும் ஒரு ஆளை வச்சிருப்பார். அதே போல ஜி.கே. மணி அவர் இப்ப பாமகவா திமுகவான நீங்க சட்டசபையில பார்த்தா தெரியும். ஆமா. கலைஞருக்கு ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கி ஆக வேண்டும் கும்பகோணத்துல. யார் சொல்றா? திமுக அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ யாரும் எம்பிக்களோ சொல்ல யார் சொல்றா? ஜி.கே. மணி. அப்ப இவர் யாருடைய விசுவாசி? கலைஞருடைய விசுவாசி. அதனால ஐயா நம்ம அப்படியே திமுக பக்கம் போயிடலாம். திமுக மீண்டும் வெற்றி பெற வைக்க வேண்டிய நம்முடைய பொறுப்பு. 3% நம்மகிட்ட ஓட்டு இருக்கு. இதை அப்படியே தள்ளிட்டு திமுக பக்கம் போயிடுவோம். சின்னையா என்ன சொல்றாரு? பிஜேபி பக்கம் அதிமுக பக்கம் போயிடுவோம். நான் பிஜேபி பக்கம் போனால் நான் மந்திரி ஆயிடுவேன். பிஜேபி எனக்கு வழக்கு போட்டு கட்சியை தலையில் தொங்க விட்டுட்டு இருக்கிறான். எப்போ வேண்டுமானாலும் கட்சி விழுகும். ஏன்னா என்னை பாதுகாப்பது அதிமுகவும் பிஜேபி தான். ஜி.கே. மணி ஐயாவும் திமுக. நீங்கள் பஸ்ஸு ஸ்கூல் பஸ் இருக்குல்ல, ஸ்கூல் பஸ்ஸு போய் வளையும் போது லெஃப்ட் இருக்கிற குழந்தைக்கு போகிற இந்த பக்கம் கையை காமிக்கும், ரைட் இருக்கிற குழந்தைக்கு போகிறா இந்த பக்கம் கையை காமிக்கும். பின்னாடி வர்றவன் இதை நம்பி போனால் ஆக்சிடென்ட் ஆயிடுவான். இப்போ அதே தான் ஐயா திமுக, சின்னையா அதிமுக பிஜேபி, எந்த பக்கம் போறது? இதுதான் பாமக தொண்டர்கள் உள்ள குழப்பம். வந்த கூட்டமெல்லாம் எந்த பக்கம் நிப்பாங்க? சின்னையா பக்கம் தான், அன்புமணி பக்கம் தான். ஆனா சின்ன ஐயா அன்புமணி தான் இப்போ அடுத்த தலைவர். ஏன்னா முகுந்தனுடைய நிலைமை திரிசங்கு சொர்க்கம், மேலையும் இல்லாம கீழையும் இல்லாம சரி திரிசங்கு சொர்க்கம்.